ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது சாக்லேட் கேக் தான். வீட்டிலையே ரொம்ப சுலபமாக ஓவன் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணலாம். குக்கரை 15 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு உள்ளாடி சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வைக்கலாம். ஸ்டாண்ட் வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேல ஒரு சின்ன ஹோல் உள்ள ஸ்டாண்ட வைக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஜல்லடை வச்சு அரிச்செடுக்கணும். நம்ம ஆட் பண்ற பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே ஜல்லடை வச்சு அரிச்செடுக்கணும். இப்போ ரெண்டாவது கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுவோம். 1/2 கப்பு கொக்கோ பவுடரு, 125 ml கப் இது. அதுக்கு பாதி நம்ம கொக்கோ பவுடர் எடுக்கணும். அதையும் நம்ம அரைச்சிடலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுக்கணும். அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட். எல்லாமே நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ 1 கப்பு பால் ஆட் பண்ணணும். இந்த பால் கொதிக்க வச்சு ஆற வச்ச பால். மிக்ஸ் பண்ணி விடணும். ரெண்டு முட்டை ஆட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி விடணும். 1/4 கப்பு எண்ணெய் ஆட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டரை எந்த டின்ல நம்ம கேக் பண்றோமோ அந்த டின்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி டின்ல நெய் ஆட் பண்ணி எல்லா இடமுமே நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன். இப்போ அந்த பேட்டரை டின்ல ஆட் பண்ணிடுவோம். மேலே நட்ஸ் போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். இந்த நட்ஸ் ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டா தட்டி விடணும். தட்டி விட்டா உள்ளாடி ஏர் எதுவுமே இருக்காது. நம்ம ஆல்ரெடி குக்கரை ப்ரீ ஹீட் பண்ண வச்சிருந்தோம். இப்ப குக்கரை ஓபன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டர் எடுத்து உள்ளாடி வைக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். விசில் எதுவுமே தேவையில்லை. 45 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். கம்பி விட்டு நம்ம சென்டர்ல குத்தி பார்க்கலாம். கம்பியில எதுவுமே இல்லை.
நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கேக்கை வந்து வெளியில எடுத்து வைக்கலாம். இனி இந்த கேக் வந்து நல்லா சூடாறணும். சூடாறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா சூடாறியாச்சு. இந்த கேக்கு சுத்திலுமா வந்து நம்ம லைட்டா வந்து இலக்கி விடணும். அப்பந்தான் வந்து நம்ம பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது ஈஸியா வரும். இப்ப நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லைட்டா தட்டி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வந்து சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை இனி கட் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.